டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்க இன்ஜினியர் ஜோசப் பேசுறேன். நீங்க பார்க்குற இந்த வீட்டோட படிக்கட்ட நான் எப்படி கட்டினேன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டேர்கேஸ் லோடிங் பத்தி கிளியரா அதுக்கப்புறம் ஹேங்கிங் ஸ்டேர்கேஸ் டிசைனோட கான்செப்ட் உங்களுக்கு தெளிவா புரியும். சாதாரணமா ஸ்டேர்கேஸ்ல லோடிங் நம்ம ஏறி போகும் டைரக்ஷன்ல முன்னும் பின்னுமா ரெஸ்ட் ஆகும். இந்த படி நடுவுல இருக்கிற இந்த ஸ்டீல் பீமை பார்த்தீங்கன்னா தெளிவா சொல்லும். அதாவது இந்த இடத்துல லோட் ரெஸ்ட் ஆகுது. இந்த ஸ்டீல் ஃப்ரேம்ல வர்ற லோடு சுவத்துல எப்படி ரெஸ்ட் ஆகுது. அதே லோடு சுவர் இல்லைன்னா இந்த பீமுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி காலத்துக்கு போகுது. இதை இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். அந்த ஸ்டீல் ஸ்டேர்கேஸில் இருந்த பீம் செக்ஷன் இதுன்னு நினச்சிக்கோங்க. இது மொத்தத்தில் இருக்கிற அந்த ஒரு ஸ்லாபுமே ஒரு ஐபீம் மாதிரி ஒர்க் ஆக்ட் ஆகுது. இதில் இந்த ஒரு எண்ட்லையும் இந்த ஒரு எண்ட்லையும் லோடு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போது இது ப்ரீகாஸ்ட் ஸ்டேர்கேஸ் அப்படின்றதுனால இந்த இடத்துல ஒரு 4 இன்ச்சு, இந்த இடத்துல ஒரு 4 இன்ச்சு பேரிங் இருந்தால் போதும். நம்ம நார்மலாக கட்டுற பீம் பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரியாக 2 இன்ச் சேர்த்து இருக்கும். இப்போது இதோடைய பேரிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போர்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு லோடை வாங்குது. நம்ம பொதுவாக கான்கிரீட் போடுற ஸ்டேர்கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட்டும் இதுவும் ரெண்டும் கனெக்ட் ஆகிருக்கும். அதாவது மிட் லேண்டிங் அல்லது மெயின் லேண்டிங் இது ரெண்டுமே இன்டர் கனெக்டடாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஸ்டேர்கேஸில் லோடு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, மொமெண்ட் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்ப்போமா? நீங்கள் பார்த்த அந்த ஸ்டேர்கேஸில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஃப்ளைட்டு போய் இங்கே லேண்டிங் ஆகுது. அதாவது இந்த இடத்துல தான் உங்களுக்கு லோடு ரெஸ்டிங் ஆகுது. இந்த இடத்துல செவுரு இருக்கலாம், இல்லைன்னா பீம் இருக்கலாம். அப்படிங்கும்போது இந்த இடத்துல உங்களுக்கு லோடு அண்ட் மொமெண்ட் வந்து கிரிட்டிக்கலாக அமையுது. இதை நம்ம அவாய்ட் பண்ணணும்னா என்ன செய்யலாம்? ஒன்று செவுரை இங்கே கொண்டு வரணும். கொண்டு வந்தால் இங்கே திரும்பி போக முடியாது. அப்போ இதுக்கு கீழே நம்ம பீம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு பீம் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா இந்த லோடு எல்லாமே அந்த பீமில் ரெஸ்ட் ஆகிரும். வெளியே வந்து நீங்கள் கேன்டிலீவராக வச்சுக்கலாம். அப்போ பில்டிங்க்கு வெளிப்பக்கம் அது போனால் அது ஒரு பால்கனியாகவோ சிட் அவுட்டாகவோ மிட் லேண்டிங்கை பயன்படுத்திக்கிற அளவுக்கு அந்த டிசைன் யூஸ் ஆகும். அந்த உடைய ஸ்டீல் டிசைனை பார்ப்போமா? இந்த இடத்துல நீங்கள் ஒரு பீமை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்க. அப்படிங்கும்போது இந்த ஃப்ளைட்லேருந்து வர்ற லோடு இதில் ரெஸ்ட் ஆகும். இந்த கேன்டிலிவர் லோடும் இதில் ரெஸ்ட் ஆகும். அப்போது இதே மாதிரி இந்த பக்கம் இந்த லேண்டிங்கை எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா அடுத்த ஃப்ளைட் இதிலேருந்து போகிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஸ்டீல் டீட்டெயிலில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த கேன்டிலிவர் போர்ஷனில் மெயின் ராடு டாப்பில் வரும். அது இதே ஸ்டேர்கேஸ்குள்ளே என்ட்ரு ஆகும்போது இதோடைய பாட்டம் ராட் ஆகும். பாட்டம் ராடுக்கு தான் அந்த இடத்துல மெயின் கேரக்டர். அதனால் இந்த பாட்டம் ராடையும் இந்த டாப் ராடும் ஒரே கண்டினியூஸாக இருக்கிற மாதிரி எப்போவுமே ஸ்டேர்கேஸில் போடுவோம். இப்போ மெயின் சப்ஜெக்ட், அதாவது ஹேங்கிங் ஸ்டேர்கேஸ்க்கு வருவோம். மடக்குப்படின்னு சொல்ற இந்த மாடல்ல ஷட்டரிங் அடிச்சு காங்கிரீட் போட்டுக்கிட்டோம். இதுல லோடு மொத்தமும் இந்த கேன்டிலீவர் பீம்ல ரெஸ்ட் ஆகிற மாதிரி ஸ்டீல் டிசைன் பண்ணி காங்கிரீட் காஸ்டிங் பண்ணிட்டேன். தின் ஃபினிஷிங்ல டாப் அண்ட் பாட்டம் பிளாஸ்டர் பண்ணியாச்சு. இதுல லேண்டிங் ரெண்டுமே தனித்தனியா இருக்கும் பாத்தீங்களா? பெயிண்டிங்ல ஷேட் யூஸ் பண்ணி கியூட் ஃபினிஷ் பண்ணியாச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.